ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தவயம்பத ராமதூதா கிருபாசிந்தமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 7. அமைச்சர்கள் பற்றிய விவரங்கள். பெருமணம் படைத்த இஸ்வாகு மன்னரின் அமைச்சர்கள் ஆலோசனை கூறுவதில் சிறந்தவர்களாகவும் இங்கிதம் அறிந்தவர்களாகவும் எப்போதும் மன்னருக்கு பிரியமும் நன்மையும் செய்யும் செயல்களில் ஈடுபட்டவர்களாகவும் நற்குணமுடையவர்களாகவும் இருந்தார்கள். தூய மனம் படைத்தவர்களும் அரசு நடவடிக்கையில் எப்போதும் அவருடன் இணங்கிச் செல்பவர்களும் புகழ் பெற்றவர்களுமான 8 அமைச்சர்கள் வீரமிகுந்த அவருடைய அவையில் இருந்தார்கள். திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சித்தார்த்தன், அர்த்தசாதகன், அசோகன், மந்திரபாலன் என்பவர்களோடு சுமந்திரர் 8ஆவதாக இருந்தார். முனிவர்களில் சிறந்தவர்களான வசிஷ்டரும் வாமதேவரும் அரச புரோகிதர்களாக விளங்கினார்கள். மற்ற ரிஷிகளான சுயக்ஞர், ஜாபாலி, காஷ்யபர், கௌதமர், சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர், அந்தனோத்தமரான காத்யாயனர் முதலியோர் மந்திரிகளாகவும் இருந்தார்கள். இந்த அந்தன முனிவர்களுடன் மன்னருடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே பொறுப்பு வகித்துள்ளவர்களும் ஆழ்ந்த அகன்ற கல்வியின் விளைவாக அடக்கம் உடையவர்களும் தவறு செய்ய நாணுபவர்களும் செயல்திறன் கொண்டவர்களும் புலனடக்கம் உடையவர்களும் அமைச்சர் பொறுப்பில் தொடர்ந்து இருந்து வந்தார்கள். ஒருவரோடொருவர் ஒத்துப்போகிறவர்கள், நீதி அறிந்தவர்கள், நிறைந்த கேள்வி ஞானமுடையவர்கள், அனைத்து வகையான செல்வ செழிப்பும் பெற்றவர்கள், தாராள மனமுடையவர்கள், படைக்கலன்களை கையாளுவதில் நிபுணர்கள், மனம் குலையாத உடலாற்றல் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், அரசு பணியில் மூழ்கியவர்கள், அரச ஆணைப்படி செயலாற்றுபவர்கள், ஆன்ம ஒளி, பொறுமை, புகழ் உடையவர்கள், புன்னகையோடு தாமே முன்வந்து அறிமுகம் செய்து கொண்டு சம்பாசனை செய்பவர்கள், கோபத்தின் காரணமாகவோ சுயநல காமத்தின் காரணமாகவோ ஒருபோதும் பொய் பேசாதவர்கள், உள்நாடு வெளிநாடுகளில் அவர்களுக்கு தெரியாத தகவல்களே இல்லை, பிற மன்னர்களால் செய்யப்படுகிற அல்லது செய்து முடித்துவிட்ட கூட்டு சேர்ந்து படையெடுப்பது போன்ற செயல் திட்டங்கள் பற்றி ஒற்றரிடமிருந்து அறிந்து கொள்பவர்கள், நிர்வாக நடவடிக்கைகளில் கைதேர்ந்தவர்கள், சந்தேகத்திற்கிடமில்லாதபடி பல பரிசோதனைகளில் தெரிய பெரு நட்பு உடையவர்கள், குற்றம் செய்த புதல்வனுக்கும் கூட சட்டப்படி தண்டனை வழங்குபவர்கள், அரசு வருமானத்தை பெருக்குவதிலும் புதிய படை வீரர்களை சேர்த்து கொள்வதிலும் மனம் கொண்டவர்கள், குற்றம் செய்யாத எதிரியை பகைமை காரணமாக வீணாக துன்புறுத்தாதவர்கள், வீரர்கள், எப்போதும் உற்சாகம் நிறைந்தவர்கள், அரசியல் சாசனத்தை பின்பற்றி நடப்பவர்கள், குடும்பத்தோடு வாழ்கின்ற சான்றோர்களை பாதுகாப்பவர்கள், அந்தணர்களையும் சத்திரியர்களையும் இம்சிக்காமல் அளவறிந்து வசூல் செய்து அரசு கருவூலத்தை நிறைத்தவர்கள், குற்றவாளியின் பலம் பலவீனம் ஆகியவற்றை நன்றாக ஆராய்ந்து அதற்கேற்றபடி லகுவான அல்லது கடுமையான தண்டனை வழங்குபவர்கள். அவர்கள் அனைவருடைய நடத்தை தூயதாக இருந்தது. சிந்தனைகள் ஒன்றாகவே இருந்தன. அயோத்தி நகரம் மற்றும் கோசல நாட்டில் பொய் பேசுபவன், கொடுமைக்காரன், பிற பெண்களிடம் ஈடுபாடு கொண்டவன் என்று ஒருவன் கூட இல்லை. நாட்டிலும் நகரத்திலும் முழுமையான அமைதி நிலவியது. அவர்கள் எல்லோரும் நல்லாடை தரித்து பெருமித தோற்றம் கொண்டிருந்தார்கள். விரத அனுஷ்டானங்களை கடைபிடித்தார்கள். மன்னருடைய நலனின் நாட்டமுடைய அவர்கள் நீதி என்ற கண்களால் எப்போதும் விழித்து கொண்டிருப்பவர்கள், ஆச்சாரியரின் நல்லுரைகளை ஏற்று நடப்பவர்கள், பராக்கிரமத்தினால் பெரும்புகழ் பெற்றவர்கள், வெளி தேசங்களிலும் அவர்களை பற்றி அறிந்திருந்தார்கள். எல்லா விஷயங்களையும் தம் புத்தியால் ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள். முற்றிலும் நல் இயல்புடைய அவர்கள் தீய குணங்களின் சேர்க்கை இல்லாமல் இருந்தார்கள். நட்பு, உடன்படிக்கை, இரு சாரரை பிரித்து வைத்தல் ஆகிய அரசியல் கோட்பாடுகளை ஆழமாக அறிந்திருந்தார்கள். இயல்பாகவே தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள், அரசு திட்டங்களை இரகசியமாக காப்பதில் வல்லவர்கள், அதிநுட்பமான ஆலோசனை வழங்குவதில் சாமர்த்தியம் உள்ளவர்கள், நீதி நூல்களில் சிறப்பான அறிவுடையவர்கள், எப்போதும் இனிமையாக பேசுபவர்கள். குற்றமற்ற மன்னர் தசரதர் இப்படிப்பட்ட நல்ல அமைச்சர்களோடு கூட பூமண்டலத்தை ஆண்டு வந்தார். ஒற்றர்களின் துணை கொண்டு தனது சொந்த நடவடிக்கை மற்றும் மற்ற அரசர்களின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார். தன்னுடைய தர்ம நெறியினால் மக்களை உற்சாகத்தில் வைத்திருந்தார். அதர்ம நெறியை நீக்கி மக்களை பரிபாலித்து வந்தார். பெரிய வள்ளல், சொன்ன சொல் தவறாதவர் என்றெல்லாம் 3 உலகங்களிலும் அவர் கொண்டாடப்பட்டார். இவ்வுலகத்தை மனிதரில் புலி போன்ற அவர் தசரதர் அங்கிருந்தவாறே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். தனக்கு நிகராகவோ தன்னை காட்டிலும் மேலாகவோ உள்ள ஒரு பகைவனையும் அவர் காணவில்லை. அவருக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். சிற்றரசர்கள் எல்லோரும் பணிவுடன் இருந்தார்கள். எதிரிகளை எல்லாம் தன் வீரத்தினால் அழித்து ஒழித்தார்.
தேவலோகத்தை இந்திரன் ஒப்பற்ற முறையில் பரிபாலித்து வந்ததைப் போல இவ்வுலகத்தை தசரத மன்னர் பரிபாலித்து வந்தார். அரசு திட்டங்களை இரகசியமாக காப்பாற்றுபவர்களும் அரசனுக்கு அனுகூலமாக அவர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடப்பவர்களும் படிப்பறிவும் செயல்திறனும் உடையவர்களுமான இத்தகைய அமைச்சர்களால் சூழப்பட்ட மன்னர் ஒளிமயமான கிரணங்கள் சூழ உதித்தலும் சூரியனைப் போல நன்றாக பிரகாசித்தார். ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபா சிந்தமத்காரியம் சாதே பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 7வது சர்க்கம் முற்றிற்று.